நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சின்னா தூத்துக்குடியிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக தொண்டி, மீமீசல், வேளாங்கண்ணி செல்லக்கூடிய அந்த பாதையில் ஒரு முறை பயணித்து பாருங்கள். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள நுழையும் போது உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கே பார்த்தாலும் கடுமையான வறட்சி, கருவேல மரங்களின் அடர்த்தியான ஒரு வளர்ச்சி. மக்களை பார்த்திங்கன்னா சாலைகளில் ஒவ்வொரு மனிதர்களும் 5க்கும் மேற்பட்ட குடங்களை வைத்துக்கொண்டு தண்ணீருக்கு அல்லாடக்கூடிய ஒரு சூழ்நிலை. திரும்பிய திசையெல்லாம் வறட்சியாக தெரியுதுங்க. அப்படியான ஒரு சூழ்நிலை அங்கே நிலவிக்கிட்டு இருக்குது. சில ஊரில் பார்த்திங்கன்னா தண்ணீர் மிகுந்த அளவில் கிடைக்கும். இப்போ டெல்டா மாவட்டங்கள்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 15 அடியில் பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் இருக்குது. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல ஆயிரம் அடிகள் போனாலும் தண்ணீர் கிடைக்கல. மக்கள் கஷ்டப்படுறதை பார்க்க முடியுது. அடுத்ததாக நடக்க போகிற உலகப்போர் தண்ணீரின் அடிப்படையில் நடக்க போகுதுன்னு விஞ்ஞானிகள்லாம் பரப்பத்துட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். இன்றைக்கி ராமநாதபுரத்தில் நடக்கிறது நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்கலாம், இந்தியா முழுக்க நடக்கலாம். கவனமாக இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நன்றியும் வணக்கங்களும்.